ரிஷபராசிக்கு ஆணி மாதம் என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, தேவையில்லாத விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பார்க்காம இந்த சுற்று வட்டாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்வது. ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துங்க. சுப நிகழ்ச்சிகளோ கலந்துக்கிட்டு வெளியூர் பயணங்கள் தேவையில்லாமல் தெரிகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத சுப விரயங்கள் கூட்டு முயற்சியெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது நன்மை. வேலை வாய்ப்புகளை தேடுவது, புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்பு தேடுறதெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும். 3ஆம் இடம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுப கிரகங்கள் வீட்டுக்குது. சூரியன், புதன், குரு 3 பேரும் நன்றாக ஆட்சிக்கு இணையாக அமர்ந்துருக்காங்க. எந்த வேலை தொட்டாலும் சக்ஸஸ்ங்க. நீங்கள் சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்படும். நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் புதிய முயற்சிகள், புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி முன்னுக்கு வரலாம். இந்த மாதம் சக்ஸஸ் தருகின்ற மாதமாக இருக்கும். ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. ஒரு சுபம் சாண விஷயங்கள் வீட்டுக்கு, சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் மறைந்திருந்த ரொம்ப நீண்ட நாட்கள் இல்லாதவங்கள கெஸ்டெல்லாம் வருவாங்க.